மூக்கோட தண்டு வளைஞ்சிருந்தா அது டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். இப்போ இந்த முதல் பிக்சர் பாருங்க, இது நார்மல், தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஆனால் இந்த பிக்சர்ல ஒரு பக்கமா வளைஞ்சிருக்கு, ரைட் சைடில் வளைஞ்சிருக்கு. இது வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வரலாம், இல்லாட்டி டெவலப்மெண்டல். அப்படின்னா பிறக்கும்போது நார்மலாக இருப்பாங்க, வயசு ஏறிட்டு போகும்போது அது பெண்ட் அதிகமாக வரும். இல்லாட்டி ஹெரிட்டரி ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லாட்டி ரேஷியல் ஒரு குறிப்பிட்ட குரூப்ல இருக்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ் மூக்கு அடைஞ்சிருக்கும், தலைவலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சளி வந்தால் சீக்கிரம் போகாது. இப்போ ஜாஸ்தி வளைஞ்சிருந்தா வெளியே கூட நோஸ் பெண்டு தெரியும். இது லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட்டாக மூக்கோட தண்டு வளைஞ்சிருக்கு. இப்போ பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் அது 18 வயசுக்கு அப்புறம் தான் செய்கிறது. அது செப்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி 1 மணி நேரம் ஆகும். இப்போ இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா டாக்டர் ஜாகிர் ஹுசைன் ENT செப்டோபிளாஸ்டின்னு போடுங்க. டீட்டெயில் கிடையாது, இது ஷார்ட் மட்டும்தான். வணக்கம்.